இவன் ஏமாளிடா. அந்த பொண்ணு பாத்தியா, இவன் கிட்ட நல்ல மாதிரியா பேசிட்டு இப்ப அவனை தூண்டி விட்டுருக்கான். அதான் வந்து அடிச்சிருக்கான். என்ன அலங்காரமா? என்ன மாமா, நல்ல மூட்ல தானே வந்திருக்கிய? ஏன் இல்ல அப்படி கேக்குற? இல்ல, எப்போ நீங்க வீட்டுக்குள்ள வந்தாலும் சண்டையர் மாதிரி இல்ல வருவிய. நல்ல வேலை, அன்னைக்கு நீங்க போட்ட சண்டைய அந்த போஸ்ட்மேன் பாக்கல. பாத்திருந்தா நம்ம வீட்டுக்கு லெட்டரே கொண்டு வந்திருக்க மாட்டோம். இனி அந்த பையன் ஊர்ல யாருக்கும் லெட்டர் கொடுக்க மாட்டான். எந்த பையன்? அதான் சரோஜாவுக்கு லவ் லெட்டர் கொடுத்தானே சரவணன் பையன். அவனை நடு ரோட்ல வச்சு செம குமுறிட்டு இப்பதான் வர்றேன். என்ன காரியம் பண்ணிருக்கிய? ஏன் அவனை அடிச்சிய? தப்பு பண்ணா தண்டனை கொடுத்தேன். ஐயோ பாவம், அவன் ஒரு டீசென்ட்டான பையன். ஆமா, அவனை அடிக்கிறதுக்கு நீங்க யாரு? தப்பு பண்ணா கண்டிக்கணும் சொல்றோம். நீ புரியாம பேசுற. அவன் லவ் லெட்டர் கொடுத்தோடனே ஏன் கிட்ட மாமா கிட்ட சொல்லிருக்கணும். ஏன் சொல்லல? சொல்லிருந்தா என்ன ஆகும்? அந்த பையனை தேடி கண்டுபிடிச்சு அடிச்சிருப்பிய. இந்த ஊர் பூரா விஷயம் தெரிஞ்சிருக்கும். எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதை அழகா நடத்தி காட்டிட்டிய. ஒரு சின்ன விஷயத்தை இவ்வளவு பெருசாக்கிட்டீங்களே. இப்ப இந்த ஊர் பூரா தெரிஞ்சிருக்கும் அந்த பையன் தான் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்தான்னு. இதுதான் நீங்க எனக்கு வாங்கி கொடுக்கிற புகழா? என்ன தும்மு இருந்தா லெட்டர் கொடுத்துட்டான். கொடுத்துட்டான். ஏதோ ஒரு ஆசை இந்த வயசுல எல்லாருக்கும் வர்றது தானே. ஏதோ லெட்டர் கொடுத்தான், நான் திருப்பி கொடுத்துட்டேன். பிரச்சனை முடிஞ்சது. அதுக்கப்புறமா அவனை தேடி கண்டுபிடிச்சு அடிச்சேலே. இதான் திமிரு. என்னமோ நான் பண்ணதான் தப்புன்ற மாதிரி பேசுறியே. ஆமா, நீங்க பண்ணதான் தப்பு. ஏதோ அவன் லெட்டர் கொடுத்துட்டான்னு சொல்லி அவனை போய் அடிச்சேலே. என்ன ஏன் அடிக்கல? என்னைய அடிச்சிருக்க வேண்டியதானே. பாவம், அவன் ஒரு அப்பாவி, அப்படிதானே? இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா? போங்க இங்க இருந்து, போங்க. ஏன் என் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க. அக்கா, அவரு நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? இந்த கண்ணாடியை பாரு பாரு. இதுக்கே உனக்கு நேரம் சரியா இருக்கும். பெருசா சொல்ல வந்துட்டா எனக்கு. ஒரு வேலைக்கு லாக்கில. அக்கா, கோயில வேலை பாக்குறாரே சரவணன், அவரே என் மாமா அடிச்சிட்டாரு. பாக்க அழகா ஜம்மன் இருப்பாரு. உனக்கு லெட்டர் கொடுத்தது பதிலா எனக்கு கொடுத்திருக்கலாம். நானாவது ரெஸ்பான்ஸ் பண்ணிருப்பேன். அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஏய், நீ என்கிட்ட இருந்து அடி வாங்காம இந்த இடத்தை விட்டு போறது இல்ல. உன் வயசுக்கு தகுந்த மாதிரி பேச்சு பேசுறியா? நானே அதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கேன். புத்தி போற போக்க பாரு. போடி இங்க இருந்து. இவங்களை திட்டி என்ன பிரயோஜனம்? பாவம் அந்த பையன். அவன்கிட்ட மாமா சார்பா மன்னிப்பு கேட்கணும். இதுல மாமா பெருசா சொல்ல வந்துட்டாங்க. ஏதோ பெரிய ஹீரோவா ஹீரோ. நடு ரோட்ல போட்டு அடிச்சிருக்காளே. ச்சே, வெக்கமா இல்ல? என்னம்மா சாரு, ஏன் இப்படி சிடுசிடுங்கற? என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணு இல்ல. தெரியும், நானும் கேள்விப்பட்டம்மா. ஒன்ன மாதிரியே எனக்கும் மனசு வருத்தம் தான். என்ன பண்றது, போஸ பத்தி உனக்கு தெரியாதா? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. ஏதோ வேகத்துல பண்ணிட்டான் விடு. இல்லப்பா, ஏதோ நான் தப்பு பண்ணிட்ட மாதிரி என் மனசு உறுத்திட்டே இருக்கு. அடடா, உன் மேல ஒரு தப்பும் இல்லம்மா. உனக்கு தப்பும் பண்ண தெரியாது. இதெல்லாம் வயசு கோளாறு. சின்ன பசங்க இப்படித்தான் அடிச்சுக்குவாங்க, அப்புறம் சேர்ந்துக்குவாங்க. எல்லாம் சின்ன விஷயமா விடு. நடு ரோட்ல போட்டு அடிச்சிருக்காங்க. அது தப்பு தான். யாரு இல்லைன்னா அப்படி பாத்தீங்கன்னா அந்த சரவணன் பை பண்ண தப்பு இல்லையா? லெட்டர் கொடுக்கலாமா? அவன் எனக்கு வந்த கோபத்துக்கு நானே அடிச்சிருப்பேன். என்ன உன்னை சாக்கா வச்சு போஸ் போய் ஊர் ஜனக்கு முன்னால பெரிய ஹீரோ கணக்கா அவனை புரட்டி எடுத்து விட்டான். அவ்வளவுதான். ஒண்ணுமில்லாம இல்லாம எல்லாம் சரியா போ. வேலையை கவனிப்போ. ஏய், நான் தான் சொல்றேன் இல்ல, உன் மேல ஒரு தப்பும் இல்ல, உனக்கு தப்பு பண்ண தெரியாது. போமா, நிம்மதியா வேலையை கவனிப்போ. இதெல்லாம் போய் மனசுல வச்சுக்க.